கிட்டத்தட்ட 5 அடி தண்ணி மேல நிக்குதாம். வானத்துல ஏறி போய் கொண்டிருக்கிறோம். கடன் காத்து அடிக்குது. இந்த கஷ்டம் தான் கூட கிடையா. உங்க கூடயா பாருங்க பறக்குது. இந்த கடவுளே கேட்டு மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுதுங்க. தம்பி கவனமடா. குமாரசுவாமி மக்கள் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும். ஆனா இல்ல மீனா பிடிச்சு கொண்டிருக்கணும். வவுனியாலையும் போயிடாது, எந்த பக்கத்தாலையும் போகாது. வணக்கம் உறவுகளே. இப்ப நாங்க பாத்தீங்கன்னு சொன்னா விசுவமடு குமாரசுவாமி புறத்துல நினைக்கிறோம். இதுல முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஒன்று இருக்குது. கஷ்டம் தான் போல போறது. அதை கொண்டு காட்டுறோம் பாருங்க. கடன் மழை கொண்டு போய் கொண்டு இருக்குது. இப்ப இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ராணுவம் இருந்து வேலை செய்து கொண்டிருக்கணும். பெரிய பள்ளம் போல கொண்டே உங்களை காட்டுறேன். வானம் போகவே இல்லாது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே தெரியும். இதில் இப்போ கொஞ்சத்துக்கு மேல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆட்டோ அந்த டிராக்டரில் ஏற்றி தான் இந்த ஆட்டோ ஒன்று வந்தவ. இதில் பாருங்க ஒரு டிராக்டர் ஒன்று இருக்குது, காட்டுறேன் உங்களுக்கு. பெரிய பெரிய வாகனங்கள் போகலாம். எங்கட வாகனங்கள் சந்தர்ப்பமே இல்லை போகிறதுக்கு. அப்போ இந்த டிராக்டர்ல இருந்து தான் இந்த ஆட்டோ இறக்கி கொண்டு வந்தவ. கஷ்டம் தான் போல இன்றைக்கு. அங்க பாருங்க எந்த பெரிய பள்ளம் சொல்லி சந்தர்ப்பமே இல்லை இதுக்கால போறதுக்கு. டிராக்டர் மட்டும் தான் போவோம். குடையங்கொன்றில் அப்படி நினைஞ்சு கொண்டு இருக்கணுங்க. இங்கே அவங்களை காட்டுறேன் போறோங்க. மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும் போல. அதில் விலை போட்டு இந்த இடத்துல சந்தர்ப்பமே இல்லை. ஒரு காலமும் போகல அந்த பக்கம். வானம் போகாது போல என்ன, கார் போகாது போல என்ன. அப்பா இந்த வேறங்க தண்ணியா எங்களை இழுக்குதுங்க கொஞ்சம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா விலை போட்டு மீன் பிடிச்சு கொண்டு இருக்கணும் போல. என்னென்னு தெரியல வடிவ. அம்மா என்ன இழுக்குது. பெரிய வாகனம் மட்டும்தான் போகுது. வேற கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னு சொன்னா சந்தர்ப்பமே இல்லை நாங்க போறதுக்கு. வவுனியாலையும் போயிடாது, எந்த பக்கத்தாலையும் போகாது. வவுனியாவும் மூழ்கி கிடக்குது. முத்தையங்காட்டுக்கு போக மாட்டேருந்து நாங்க சந்தர்ப்பமே இல்லை. என்ன அதுக்கு பெரிய இழுத்து கொண்டு போகுது என்ன. பெரிய வாகனம் போகுது வேற அந்த பக்கத்தால. இங்க வேற வெட்டியும் பாக்கல அவ்வளவு. அந்த பக்கம் என்ன வெட்டியும் பாக்கல, நடந்தே போகல அவ்வளவு. இழுக்குது என்ன. பஸ் போகும், பெரிய வாகனம் போகும். ஆட்டோ மட்டும் இந்த டிராக்டர்ல ஏத்துறாங்க அவ்வளவு. என்ன கார் இறங்கியும் பாக்கல. செருப்ப காட்டினா கார் கஷ்டம். கார் கிட்ட கொஞ்சம் கிட்ட போவோமா, செருப்ப காட்டி போடுவோமா கொஞ்சம் கிட்ட. ஆனா இல்ல இந்த மீனா பிடிச்சு கொண்டிருக்கேன். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா சின்ன பொடியங்க வந்து மீன் பிடிச்சு கொண்டு இருக்காங்க. இந்த வேறங்கோ தண்ணி இருக்கியா கடவுள் அந்த வீட்டுக்கு தாண்டிட்டு கடை மார்கரி சரி கதைகளை இழுத்து விடுதுண்டா. அங்கால ஒரு பிடிக்க மாட்டாங்க. கஷ்டம் என்ன அங்கால பெரும் ஆழம். அங்கால கொஞ்சம் இது மட்டும் இந்த சின்ன பொடியங்கள் இருக்கிற மட்டும் போவோம். என்ன வாங்க கொஞ்சம் போவோம் முன்னுக்கு. அப்போ வேறங்கோ டிராக்டர்லாம் நிறைய வரையின வாக்கள் மோட்டர் சைக்கிள் எல்லாம் ஏற்றிக்கொண்டு. ஆனா இல்ல டிராக்டர்ல வராக்க இந்த ஊர் மக்கள் என்ன ஹெல்ப் பண்ணினோம். என்ன குமாரசுவாமி மக்கள்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும். இந்த வேறங்கோ எந்த பக்கத்தாலும் வவுனியாலையும் போயிடாது, எந்த பக்கத்தாலையும் போயிடாது. சந்தர்ப்பமே இல்லை. ஓ இந்த வீடு எல்லாத்தையும் பேரங்க மூழ்கி போய் கிடக்கு. இந்த வீடு எல்லாம் தம்பே கவனமடா. ஓ சின்ன பையன் எங்கட செருப்பு போட்டு இழுக்குது ஐயா. தம்பி கவனமடா. செருப்பை கட்டுதான் வேணும் போல. செருப்பு தான் இழுக்குது. தம்பி எத்தனை மீன் கிடைச்சது தம்பி? தம்பி இழுக்குதடா.
அந்த வீட்டுக்கான நிலைமையை யோசிச்சு பாருங்க என்ன நிலைமை கையில எடுக்கிற நல்லதான் போல. அப்பா இந்தா செருப்பு ரெண்டும் கையில் எடுத்தாச்சு. என்னன்னு சொன்னா இந்த இடத்தால கஷ்டமுங்க, சரியான கஷ்டம். வாட்டா நான் சொன்னேன் என்ன வாட்டா நான் சொன்னா தானே வாட்டா இழுக்க வேண்டும் கடமையா என்ன ரப்பர் தானே அது. தம்பி ஒரு மீன் கண்டு காட்டுறா. இந்த இடத்துல அந்த வீட்டு கேட்ட பேரங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பச்சை கலர்ல அரைவாசி கேட்டு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுதுங்க. அப்பா பாதி கேட்டு தான் தெரியுது. என்னென்ன இந்த வீட்டுக்காரெல்லாம் என்னென்ன செய்ய போயிடும் இந்த இடம்பெயர்ந்து கோயில் வழியலங்கள் பள்ளிக்க மட்டும்தான் இருப்பினம். என்ன இந்த இன்னொரு கடை ஒன்று இருக்கு வேற சாப்பாடு கடை ஒன்று. ஐயோ இது கடையா இல்ல கடை வெள்ளத்துல மிதந்து ஒன்று இருக்குதுங்க. அப்பா இந்த வீட்டை பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி. பள்ளிக்கூடமா இந்த கடவுளே இந்த காத்த பாருங்க என்ன கூட பறக்க போகுது. என்ன கூட பறக்க போகுது. அண்ணா இதுக்கு ஒரு கதைக்கு காரை கொண்டு வந்தா கார் இப்படி அந்த பக்கம் தான் கிடக்கும் சாஞ்சு போய் சரிஞ்சிடு இழுத்து கொண்டு போயிடும் கார். ஓ கரண்ட் நிக்கல என்ன லைட் எரிஞ்சு கொண்டு இருக்கு. என்ன அப்படியே ஐயாரால் வர வேறுங்க வீட்டால ஐயாண்டு அரைவாசி உடம்பு தானுங்க தெரியுது. இந்த பாருங்க ஐயாவை உங்க கூடயே பாருங்க பறக்குது. அப்பா உண்மைக்குமே எல்லாமே கவலைக்கிடமா தான் இருக்குது. ஐயா பேச போறாரு அதை கேட்டா அந்த ஆள் இருக்க நிலைமைக்கு இது ஐயாண்ட கடை ஆம்பளை. ஐயா கடையா பாக்குறேன் என்ன நிலைமைன்னு சொல்லி. இந்த ஐயா கூட கடையா வீடெல்லாம் தண்ணி என்ன வீடெல்லாம் தண்ணி இல்ல ஒவ்வொரு வருஷம் அப்படி தானே இல்ல இந்த வருஷம் தானே அப்படி சரியான கூட என்ன இது இதுக்கண்ட ஏதாவது ஒரு இது ஒன்று இல்லையா கேட்குறேன். ஏதாவது இப்ப தண்ணி இப்படி நிக்கிறேன்னு சொன்னா இந்த வாய்க்கால் வழி வாய்க்கால் பிரச்சனை என்ன ஆக்கப்பட்டில் இருக்கிறவங்க எல்லாம் நடந்து போயிடணும். இப்ப இப்ப வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் இந்த கடவுளே கஷ்டம் தான். என்னென்ன அந்த வாய்க்கால் அமைப்பு ஒழுங்காச்சு இந்த பிரச்சனை ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சாப்பாடு கடையா இந்த இதில் அந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் குடியங்க வந்து கொண்டு இருக்காங்க. இந்த இடத்துல செருப்பை வச்சு கொண்டு அதாவது செருப்பை போட்டு நடக்கவே இல்லாது. என் ஆள் இழுக்குது செருப்பு. கடன் காத்து ஒன்று அடிக்குது. இந்த பாருங்க கூடைய பார்த்தா அவங்களுக்கு தெரியும் கடன் காத்து அடிக்குது. மழை பெய்யுது கடுமையா மழை பெய்யுது. அதுல வேறங்க ஒரு ஆட்டோ ஒன்று ஏற்றி கொண்டு கொண்டிருக்கிறேன் பாருங்க டிராக்டர்ல. அந்த அதுல வேறங்க ஆட்டோக்கள் பிரச்சனை இல்லை. ஆட்டோக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ஆட்டோவை டிராக்டர்ல ஏற்றி கொண்டு வரீங்க. நாம் அதுல பாருங்க டிராக்டர்ல ஆட்டோ என்ன டிராக்டர்ல ஆட்டோ வரை வந்து கொண்டு இருக்குது. எங்கட ஊர் பக்கம் வந்துட்டு பாதை போட்டு அதுலதான் பாதை போட்டுவாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் புது ஆட்டோ உங்க பாருங்க வடிவ புது ஆட்டோ உண்டு. குமாரசாமிபுரம் மேடம் விஸ்வமோடு குமாரசாமிபுரம் கோயில் ஒன்று இல்ல தண்ணிக்குள்ள ஃபுல்லா கோயிலுக்கு எங்க அது கோயிலா என்ன கோயில் மாணிக்க பிள்ளையார் கொஞ்சம் முன்னுக்கு போமா. குமாரசாமிபுரம்
குமாரசாமி மாணிக்க பிள்ளையார் விசுவமடு குமாரசாமி ஐயோ உண்மைக்குமே நைக்க கவலையா இருக்கா இந்த இடத்துல அந்த வீடுகள் இருக்குதானே இந்த வீடு இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அரைவாசி சொத்தை இழந்துட்டு தான் இருக்கணும் இந்த வருஷம் தானே கடுமையா மழை கூடவே இருக்காம் இந்த வெள்ளமும் கூடவே இருக்குதாம் இதுக்கு பெரிய பெரிய வாகனங்கள் மட்டும்தான் போகலாம் டிராக்டர் ஏத்தி கொண்டு வராங்க இழுக்குதானே இந்தியால இந்தா இதுல வேறங்க பைக் எல்லாம் ஏற்றி கொண்டு வந்து கொண்டு இருக்கேன் பாருங்க இந்த இடத்துல அப்பா இவர் தான் உறுப்பினர் ஓ இந்த வருஷம் தான் கூட போல என்ன வெள்ளம் காலையில் இருந்து 4 மணிக்கு தண்ணி ஏறினது இந்த ரோட்டில் பொதுவாக இங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் விசோமட இளைஞர்கள் கூடத்துடன் ராணுவத்தினர் இணைந்து நாங்கள் இந்த மக்களை விருப்பமான இடங்களுக்கு பாதுகாப்பாக கூட்டிக் கொண்டு வருகிறோம் குறிப்பாக இப்போ தற்போது இந்த போக்குவரத்துக்கு எங்களுடைய விசோமட இளைஞர்களும் நாங்களும் என்று அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறோம் குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த இளைஞர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும் என்னன்னா போக்குவரத்துக்கு அப்புறம் தண்ணிக்குள்ளே கணக்கில் போகிற நேரங்களில் டிராக்டர்களை கொண்டு வாகனங்கள் கொண்டு வர பணிகளும் அதே நேரம் இளைஞர்கள் நம்ம வந்து டிராக்டர் தள்ளி கொண்டு வர பணிகளை ஈடுபட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அந்த இளைஞர்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி அண்ணா நன்றி தண்ணி கூடி கொண்டு வர வர கூடுது என்ன இது இப்போ எந்த குளத்துல இருந்து வரக்கூடிய தண்ணி தற்போது குளத்திலிருந்து தண்ணி தான் மாலையில் வந்து 2 அடி வாங்கினாலும் 3 அடி தான் தண்ணி கூடி வருது கூடுதலாக தண்ணி கூடிட்டு நான் காலத்தில் பெய்கிற மழையால் சரி அண்ணா ஓமாண்ணா அப்பா அப்படி இப்போ கிட்டத்தட்ட வந்து 3 அடிக்கு அதிகமாக தண்ணி போய் கொண்டிருக்குது ஆனால் அந்த இந்த பொடியினை வந்து விளையாட்டுத்தனமாக நிற்கிறாங்க ஏன்னா அந்த சீரியஸ் உள்ளது இல்லை அதாவது வெள்ளத்தோட சீரியஸ் அந்த விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க சாமான் போகுது சாமான் போகுது ஐயா வீட்டு சாமான்லாம் போய் கொண்டிருக்கு அரிசி எல்லாம் போகுது என்ன உங்க அதுதான் கோவில் என்ன இந்த கோயில இங்க சைடா வாடுது வாடுது இந்த வாடுது இதுக்கால ரோட்டு தான் இந்த பக்கம் இதில் பள்ளம் போல கவனம் பண்ண பேக்கரிக்கு வர ரோடு பாருங்க இதுல ஒரு வாகனம் கொண்டு போகுது மாணிக்க பிள்ளையார் கோயில் இந்த பொடியங்களை பாருங்க மீன் பிடிச்சு கொண்டு இருக்கிறாங்க இப்போ நாங்கள் ஒரு வானத்தில் ஏறி போய் கொண்டிருக்கிறோம் இந்த பாருங்க அப்பா வானம் ஒரு பக்கம் முழுக்குது போல என்ன வானம் ஒரு பக்கம் முழுக்குதா இல்ல ஓ அவர் அதான் சரி சைட்டா போய் கொண்டிருக்காங்க இந்த பக்கத்து இந்த வாகனம் பாருங்க அதாவது அந்த கோயில் உள்ள இருக்கலாம் பாருங்க கோவில என்ன நிலைமையில இருக்குன்னு வரும் கிட்டத்தட்ட 5 அடி தண்ணி மேல நிக்குதாம் இந்த வாகனமே ஒரு பக்கம் இழுத்து கொண்டு போய் கொண்டிருக்குதுங்கோ இதா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டு நிலைமை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வீடு இனி அந்த பக்கம் இருந்து வர டிராக்டரோட தான் ஏறி போகணும் போல அது நிப்பாட்டதா டக்குனு அதுல ஏறிடலாமா ஓ நிப்பாட்ட சொல்லுங்க இன்னொரு டிராக்டர் வருது தானே பின்னால அந்த டிராக்டரோடய ஒரு வாகனம் கொண்டு வந்து நிக்குது என்ன இந்த வேறங்க அந்த வாகனத்தை கட்டி இழுத்து கொண்டு போயினவன் என்ன பெரிய வாகனங்கள் போகலாம் குட்டி குட்டி வாகனங்கள் ஒன்றுமே செய்யலாது ரொம்ப குளிருதுங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எந்த பக்கத்தாலையும் நாங்கள் இப்ப
போயிலா திருவண்ணாமலைக்கும் போயிலாது முல்லைத்தீவுக்கும் போயிலா என்னண்டா ஒரு இடம் போயிலாது இந்த அழுக்கு செஞ்சால இப்ப அங்க நொச்சி மூட்டையெல்லாம் கூட தண்ணி நிக்குதுண்ணா நீங்க இங்க வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஜாழ்ப்பாணத்துல பாதிப்பு வர இந்த வருஷம் ஜாழ்ப்பாணத்துல இல்லைண்ணா இப்ப நாங்களும் இங்க துயிலிமலத்துக்கு தான் வந்தோம் நாங்களும் இங்க கனகபுரத்துக்கு வந்துட்டு அப்படியே நின்றுட்டோம் இந்த இதுல குட்டி கோயில் ஒன்று இருக்கு பாருங்க பிள்ளையார் மட்டும் அப்படியே கண்ணுக்கு தெரியுதா பாருங்க இதுல எல்லாமே மூழ்கிட்டது பிள்ளையார் மட்டும் தான் தெரியுது இந்த இடத்துல நாங்கள் கொடையை பிடிச்சு கொண்டு போக பாக்குறேன் அது சந்தர்ப்பமே இல்லை இப்ப போக போக பாத்தீங்கன்னு சொன்னால் வெள்ளம் கூடிக்கொண்டே இருக்கு அப்பா காத்து பாருங்க கடன் காத்து அடிக்குதுங்க கடன் காத்து அடிக்குது கீழே இழுக்குது என்னன்னா இழுவ கூடுது காலெல்லாம் நோவுது என்ன இழுத்து இழுத்து அங்க சரி சரிதான் போல அப்பா இழுக்குது ஒரு பக்கத்தால இந்த இதுல எப்படி பாயுதுன்னு பாருங்க அதுல அந்த கட்டுகள் இருக்கு பாருங்க கரையில அந்த ரோட்டுக்கான கட்டுகள் அதுக்கால எப்படி தண்ணி பேஞ்சு போகுதுன்றத பாருங்க அப்பா முத்தியங்கண்டே போயிடாது ஐயா இதே இந்த முத்தியங்கட்டில எல்லாமே யோசிச்சு பாருங்க முத்தியங்கட்டு வெட்டியும் பாக்கல அது இப்ப அந்த ரோடுல நடுக்கோடால போய் கொண்டு இருக்கோம் காலுக்கு புட்டு படுது விட மாட்டாங்களா என்ன ஓ அது என்ன இப்ப நார்மலா 24 அடி தானா இப்ப 26 அடி தண்ணி வந்துட்டான் அப்பா ஆனா 2 மணிக்குள்ள நார்மலா இருக்குது ஓ மழை இரவு பெய்த மழை நிக்கவே இல்லை இப்ப வரைக்கும் நிக்கல தூரிக்கொண்டே இருக்குது இரவு பெய்த மழை என்ன தடுமாறுறீங்களா இழுக்குதா இந்த வேறுங்க இதுல எந்த தம்பி மாதிரிதான் 2 மீன் பிடிச்சு கொண்டு வந்தவங்க இந்த ஐயா நிக்கிறாரு இதுல ஐயாவுக்கு எல்லாம் இப்படி கவலையா இருக்குன்னு என்ன இந்த பிரதேசத்தை சேர்ந்த இளைஞர்கள்லாம் உண்மைக்குமே இந்த ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த பாருங்க ஒரு தரமே இந்த வீட்டு வடியில இல்லை மண் அரிச்சு கொண்டு போகுது என்ன அந்த இந்த குச்சுக்க இருக்கிற வீடுகள் எல்லாம் சரி என்ன இந்த குச்சுக்க இருக்கிற வீடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சரி இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா நினைஞ்சாச்சு இந்த வேறுங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவ வீரர்களும் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறோம் இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் ஓ என்னடா நீங்க பக்கத்து அதெல்லாம் வீடு இருக்கோ அதெல்லாம் வீடு இருக்கு பெஞ்சால மாவட்டம் உங்களை கொழும்பு புறண்டா போகலாமா உடைஞ்சிட்டான் நொச்சி மூட்டை பாலம் இஞ்சால உடையார்கட்டெல்லாம் இப்போ நாங்கள் பார்த்தா நார்மல் வெள்ளம் தானே இங்கால உடையார்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விட உடையார்கட்ட வெள்ளம் கூட வாம என்ன இதுக்குள்ள இருக்கு கடலுக்கு வருஷம் வருஷம் வந்து ஐயா அதுக்கு 2 வருஷம் இந்த வருஷம் தான் கொடுக்க அப்படின்னு ஒழுங்கான வடிகால் ஒன்றும் வைக்கல வச்சிருக்கிறாங்க வச்சுலாம் கஷ்டம் தான் அந்த பாலம் போட வைக்க நாங்க சொன்னாங்க இப்படி போடையில ஓ இந்த பாலம் போட்ட முறை பிள்ளை என்ன கீழே வந்து பெரிய போக்கு வச்சு இந்த இடம் இருக்கல்லோ இது மட்டும் அப்படியே பாலம் போடும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வட்டுவாகல் பாலம் இருந்தாலும் சரி போயிருக்கு இது அப்படி செய்யல பாலம் கொண்டா உயர்த்தி போட்டாதான் கீழால தண்ணி வரும் சேமுக்கு கொண்டு போய் கீழால போக்கிட்டு வச்சு தண்ணி கீழால போயிருக்கு வடிகாலில் அகட்டும் நிறைய வந்திருக்கிறோம் தானியெல்லாம் வந்து இருக்குன்னா இருந்தொண்டும் மருக வெள்ளம் தானே வந்தோம் விளங்கல
இதுவும் காணி தானே இது ஓ இது வந்து இதுகளுக்கு கொடுக்கப்பட்ட காணிகள் அதுக்கு வந்து காணியை பிடிச்சிருந்தா கஷ்டம் தான். இது வயல் வேளாண்மை இடமா இருந்து ஏன்னா அதுல வீடு கட்டிருக்காங்க. இன்னும் ஒரு 3-4 நாள் ஆகும். என்ன பத்து என்ன இப்ப மழை பெய்யா விட்டா ஒரு நாள்ல கட்டிடும். இது இப்ப பெய்தோன்னைக்கு 30 நேரத்து மழையா லிமிட் இன்னும் கூடிடும். இப்ப அங்க 50 பக்கம் தானே தண்ணி. நீ என்ன இது புயல் அடிச்சோன்னு இருக்குது. வணக்கம் அண்ணா. 2 புயல் ஒன்று சேர்ந்துட்டுதான் என்ன 2 புயல்? ஒரு புயல் தானே என்ன 2 புயலா? 2 புயல் ஒரு புயலுக்கே தாங்க 2 புயல் வந்தா யாழ்ப்பாணம் வந்து யாழ்ப்பாணத்துல புயலா? யாழ்ப்பாணத்துக்காரனுக்கு தெரியல யாழ்ப்பாணத்துக்கு புயல் என்ன நீங்க வந்து அவரு மாட்டி விட்டாங்க. நான் யாழ்ப்பாணத்துல நேற்று வந்தது. நான் பண்டத்துல நான் வரேன். ஓகே சகோதரங்கள் பாய். அடுத்த காலையில் நான் சந்திக்கிறேன். உண்மைக்குமே சொல்ல போனால் இலங்கைன்ற நிலைமை மோசமாக தான் போய்கொண்டிருக்குது. எல்லா மக்களுமே பாவம். ஏனென்றால் அந்த அந்த ஐயாண்ட நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த ஐயாண்ட வீட்டுக்கான நிலைமை யோசிச்சு பாருங்க. எத்தனையோ சாமான் சரிக்கிற சாமான் இழுத்து கொண்டு போயிருக்கும். கீழே இருந்த சாமான் எல்லாம் இழுத்து கொண்டு போயிருக்கும். பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் எங்களை இலங்கை மக்கள் இப்போ இருந்து கொண்டிருக்கணும். அனர்த்தங்கள் வந்து கொண்டிருக்கு. இதுக்கான உண்மையான காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒழுங்கான வடிகால் அமைப்பு இருந்தால் இந்த பிரச்சனைகள் வராது. அதில் இருக்க அந்த பாலம் போட்ட முறையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளை கொஞ்சம் உயர்த்தி போட்டு கீழே ஏதாவது இடைவெளி இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கால தண்ணி கீழே போகக்கூடிய நேரம் இருந்திருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பாலம் போட்ட முறை பிள்ளை. ஓகே சகோதரங்கள் பாய், சந்திப்போம். எதிர்காலத்தில் இதை மாற்றி அமைச்சா நல்ல நான் நினைக்கிறேன். வெட்டி கூட பார்க்கலாம் கிடக்கு. அங்கால உடையார கட்டு பயங்கரமாக வெள்ளம் பாய் தான். பாய், சந்திப்போம்.